அன்பார்ந்த நம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்ட்ரெங்க் பண்ணி ஒரு கலவையை கலந்து ஒரு ராசி பலன் சொல்லியிருக்கேன். இப்படி சொல்லலாமா இல்லை டீப்பாக வேணுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த மாதிரி மாற்றிக்கலாம். முருகா சரணம், முருகா போற்றி. 17/10/2025 வெள்ளிக்கிழமைங்க. விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி. இந்த 31ஆம் தேதி பார்த்திங்கன்னா கீழ் நோக்கு நல்லா இருக்குது. இந்த கீழ் நோக்கு நாளில் நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:15 to 10:15, மறுபடியும் சாயந்தரம் 4:45 to 5:45. கௌரி நிலையாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையிலன்னு சொல்ல முடியாது, மத்தியானம் தான் வருது. 12:15 to 1:15, மறுபடியும் சாயந்தரம் 6:30 to 7:30 வரைக்கும் இருக்குதுங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க, 12 மணிக்கு முடியுது. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 மணி to 9 மணி வரைக்கும். யமகண்டம் மத்தியானம் 3 மணி to 4:30 வரைக்கும் இருக்குதுங்க. சூலம் மேற்கு திசைங்க. பரிகாரம் வெள்ளங்க. சூரிய உதயம் வழக்கம் போல் 6 மணி 2 வினாடிக்கு பர்ஃபெக்டாக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிற்பகல் 2:16 வரைக்கும், மத்தியானம் 2:16 வரைக்கும் ஏகாதசி இருக்குது. அதுக்கப்புறம் துவாதசி திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி 22 வரைக்கும், அதாவது 5 நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை 5:22 வரைக்கும் மகங்க. அதுக்கப்புறம் பூரம் நட்சத்திரமாக மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 6 மணி வரைக்கும் அமிர்த யோகம், அப்புறம் சாயந்தரம் 5:22 வரைக்கும் மரண யோகங்க. அதுக்கப்புறம் சித்த யோகமாக மாறுது. மொத்தத்தில் இன்றைக்கி 3 யோகம் கொண்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்ல முடியுதுங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாலை 5:22 வரைக்கும் உத்திராடத்துக்கு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு மாறிடுதுங்க. இந்த நாளில் நம்ம கோச்சார அமைப்பு எப்படின்னு பொதுவாக பார்த்தாங்க. மிதுனத்தில் குரு இருக்காங்க, சிம்மத்தில் சந்திரன் கேது இருக்காங்க, கன்னியில் சூரியன் சுக்கிரன் இருக்காங்க, துலாத்தில் செவ்வாய் புதன் இருக்காங்க, விருச்சிகத்தில் மாந்தி இருக்காருங்க, கும்பத்தில் ராகு இருக்காரு, மீனத்தில் சனி வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். இந்த அமைப்பை பேஸ் பண்ணி இன்று பொதுவான ராசி பலனை பார்க்க போலாங்களா முருகா? வாங்க போலாங்க. மேசராசி என்பர்களே, இந்த வெள்ளிக்கிழமையில், அதுவும் புரட்டாசியினுடைய கடைசி நாளான அந்த வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள், உற்ற நண்பர்கள் மூலிமா ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. புதிய துறை சார்ந்த ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புன்னு உங்களை தேடி வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் அமைய போதுங்க. மேசராசி நேயர்களே, பொதுவாக ஒரு காரியம், ஒரு செயல் எப்படி எடுத்தாலும் சரி, அதில் ஒரு அனுகூலமான நாள், அமோகமான நாள், அற்புதமான நாள் அப்படின்னே மேசராசி நேயர்களை சொல்லலாம். தாய் தந்தையரிடம் எதிர்பார்த்திருந்த சின்ன சின்ன உதவிகள், அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது ஏற்படுத்த பல சிக்கல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த சிக்கல்களை நீங்களே தீர்த்து வச்சு அதுக்குண்டான பயனை முழுவதுமாக அடையக்கூடிய நல்ல காலம் உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த நாளில் அவசர முடிவுகள் ஏதாவது எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதை மட்டும் நீங்கள் ரொம்ப தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வீட்டம்மனியை பொறுத்த வரைக்கும், ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கி, மன வருத்தங்கள் நீங்கி, ஒரு அந்நியோன்யம் அதிகரிக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு மொத்தத்தில் எல்லா விஷயத்துலேயும் ஒரு பிளஸ்ஸிங் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ரைட்டுங்களா? மொத்தத்தில் நன்மை நிறைந்த ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு மேசராசி நேயர்களுக்கு சொல்லலாம். எடுத்த காரியம் எல்லாம் நினச்சபடியே நடக்குங்க, கொல்லப்படாமல் இருக்கலாங்க. தொட்டது தொடங்கக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தா நார்த் சைடு இருக்குதுங்க, வடக்கு திசைங்க. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தா நம்பர் 8ங்க. கலர்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் சொல்லலாம். இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூப்பரான நாள் அப்படின்னு அஸ்வினிக்கு சொல்லலாங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் எல்லா உதவியும் உங்களை தேடி வந்து கிடைக்கும். ஒரு உதவின்னு போனால் கண்டிப்பாக நீங்களும் செய்வீங்க, அவங்களும் உங்களுக்கு மாற்று உதவிகள் செய்வாங்க. நல்ல ஒரு நாளாக இருக்குதுங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் சில வருத்தங்கள் பழசு இருந்தால், அது உறவாகட்டும், நண்பர்களாகட்டும், அல்லது அம்மணி ஃபியூச்சர் அம்மணி எப்படி இருந்தாலும் சரி, அப்பேற்பட்ட எல்லாத்துலேயும் ஒரு சின்ன வருத்தங்கள் இருக்கும். அந்த வருத்தங்கள் நீங்கி ஒரு சுமூகமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய காலகட்டத்தில் கிருத்திகைக்கு எனக்கு நல்லா இருக்குது. சரிங்க நேயர்களே, இவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிளாக சொல்ல போனால் மேசராசி நேயர்களுக்கு உண்டான ராசி பலன். நீங்கள் இன்றைக்கி முருகப்பெருமான் இருக்கார்ல, அந்த முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க. வழிபாட்டுக்கு பிறகு முருகன் மனசார வணங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனசில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் நீங்கிங்க, தெளிவும் துணிச்சலும் கண்டிப்பாக கிடைக்கும். என்னதான் கஷ்ட நஷ்டம் சிரமங்கள் வந்தால் கூட நம்ம ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைரியத்தை கைவிட மாட்டீங்க, கூட பார்த்துக்கலாங்கிற மனப்பக்குவம் நல்லாவே இருக்குது. அதனாலவே உங்களுக்கு தைரிய கிங் அப்படின்னு தமிழ்லேயே ஒரு ஃபன் அவார்டை கொடுத்துட்டுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதை பண்ணாலும் ஒரு சாதனை படைச்ச ஒரு மன நிம்மதி இருக்குது. ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட, ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு சாதனை கிங்கு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, சாதனை குயின்னு சொல்லலாங்க.
நீங்கள் குயினாக இருந்தாலும் கிங்காக தான் செயல்படுவீங்க இன்றைக்கி, ரைட்டுங்களா? அதிகாரமிக்க ஒரு குயினாக இருக்குங்காட்டி உங்களுக்கு சாதனை குயின் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு ஃபன் அவார்ட்ஸ் மூலிமா நாங்களும் சந்தோஷப்படுறோங்க. நல்லதே நடக்கும், நற்பவி உங்களுக்கு. போயிட்டு விட்டுங்களா? சந்தோஷம். ரிஷபராசி நேயர்களே, செயல்பாடுகள் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன தடைகள், ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய காலகட்டம் இது. உங்கள் செயல்பாடுகள் ஒரு சின்ன தடங்கள் எடுத்தோடனே ஒருத்தர் காரியத்தில் தடங்கள் பண்ணுவாங்க, அந்த தடங்கள் நீங்கிருங்க. நண்பர்கள், உறவுகள், வாடிக்கையாளர்கள் எப்படி எடுத்தாலும் சரி, உங்களை சாராத, அதாவது தொழில் வியாபாரம் எதில் இருந்தாலும் சரி, உங்களை சாராத பல பேர் வாடிக்கையில் பொறுமையாக பேசணும், நீங்கள் நிதானத்தை கையாளணும். புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுதுங்க. பயணங்கள் கூட பல பேருக்கு அமையும், அந்த பயணங்கள் கூட அனுகூலமாக இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. சின்ன சின்ன இஷ்யூஸ், ஒரு வண்டி வாங்கணும், வீட்டில் ஒரு பராமரிப்பு பண்ணணும், அதுபோல் சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு இன்றைக்கி ஈடேறக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வரவு அதிகரிக்கும், செலவுகள் கம்மியாக தான் கையை கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை போல் பெருசாக இருக்கா, வேலை சப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லைங்க. சின்ன உங்களுக்கு பொறுப்புகள் கூட ஒரு ஸ்மால் இன்சார்ஜஸ், ஒரு ஒரு மைக்ரோ இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு பொறுப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான உத்தியோகத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுக்கு எண்ணங்களில் உங்களுக்கு சில பதட்டம் இருக்கும், சில வித குழப்பங்கள் இருக்கும் இன்றைக்கி இந்த சூழ்நிலையில், இந்த வெள்ளிக்கிழமையில். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் அதை தாண்டி நீங்கள் ஜெயிச்சு உங்கள் திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான அமோகமான ரிஷபராசி நேயர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. மேற்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைங்க. அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 7ஆம் நம்பர் இருக்குதுங்க. உங்களுக்கும் ப்ளூ கலர் இஸ் பெட்டர் தேன் கம்பேர் டு அதர் கலர்ஸ். கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள், தடைகள் ஒரு காரியத்தில் இருந்தால் அந்த தடைகள் நீங்கி இன்றைக்கி அமோகமாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான அனுகூலமான நாள், சப்போர்ட்டான நாள் உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் பல கன்ஃபியூசஸ் செய்யலாமல் வேண்டாமல் ரெட்டிப்பு மனநிலையெல்லாம் நீங்கி இன்றைக்கி குழப்பங்கள் நீங்கி அமோகமாக காரியத்தை சாதிக்க போகிறீங்க ரிஷபராசி நேயர்களே, ரைட்டுங்களா? அதோடு மட்டும் இல்லைங்க, நீங்கள் இன்றைக்கி மறக்காமல் துர்க்கை அம்மனை மனசார வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இந்த துர்க்கை அம்மனை வழிபட மனசில் வந்த ஒரு விதமான சின்ன சின்ன பயங்கள் நீங்கி ஒரு தைரியம் பிறக்குங்க, தடைகள் குறையும், தொழில் வியாபாரத்தில் இந்த சுணக்கங்கள் நீங்கக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி இருக்குதுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் டீல் பண்ணணும், ஒரு விஷயத்தையும் நிதானமாக டீல் பண்ணுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு பொறுமையின் அரசன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அவார்டை கொடுத்துட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி நிம்மதியை மட்டும் குறைச்சிடக்கூடாது முருகா அப்படின்னு நிம்மதியை கொண்டு வரதுக்கு எல்லா விதமான முயற்சியும் பண்ணுவீங்க. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு நிம்மதி குயின் அப்படின்னு தமிழில் ஒரு அவார்டை கொடுக்கலாம். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, தைரியத்தை கைவிட்டுறாதீங்க. நல்லது பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, ஒரே கன்ஃபியூஷன் சார், பழைய பிரச்சனை ஒன்று மனசை போட்டு புராண்டிகிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய அமோகமான நாள். உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, எப்படியா சேமிப்பே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா அந்த ஏதாவது கஷ்டப்பட்டாவது, தொழில் வியாபாரம் கஷ்டப்பட்டு செஞ்சாவது, ஒரு வேலையில் பார்ட் டைம் பார்த்தாவது நமக்கு சேமிப்பை உயர்த்தணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஈடறக்கூடிய தன்மை இருக்குது. பணத்தை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வரதே மிதுனராசி நேயர்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல விஷயங்க. மறைமுக போட்டிகள், நேரடி போட்டிகள் எதில் வந்தாலும், தொழில் வியாபாரம் வேலையில் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய திறமையை நீங்கள் வளர்த்துக்குவீங்க மிதுனராசி நேயர்களே. உயர் அதிகாரிகள் இருக்காங்களே ஜாப்புக்கு போகிறவங்கள்ட்ட, அவங்க மூலிமா சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அவங்க எப்படியெல்லாம் நம்ம ஒரு லேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நினைத்த காரியங்கள் அவங்க மூலிமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வெற்றி என்ற இலக்கை முடிப்பீங்க. அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவீங்க. இன்றைக்கி தங்கு தடையெல்லாம் இருந்தால் கூட நீங்கிருன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி எல்லா பசங்க பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிப்பாங்க. விளையாட்டு துறையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும், பரவாயில்ல, ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன குறு தொழில் பண்ணுறாங்களே, வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறது, சின்ன மளிகை கடை வச்சுருக்கிறது, இல்லை வீட்டிலேருந்து மளிகை கடை வச்சு சேல்ஸ், இது மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய அடுத்த எண்ணங்கள் எப்படி அடுத்து டெவலப் பண்ணலாம்னு நினைப்பீங்களே, அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமோகமான காலகட்டம் இந்த வெள்ளிக்கிழமை இருக்குதுங்க புரட்டாசியில். முதல்ல சோம்பேறித்தனம் மறைஞ்சு சுறுசுறுப்பு மிக்க ஒரு உறுதிமிக்க நாள் அப்படின்னு மிதுனராசி நேயர்களை சொல்லலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை அமோகமாக திசையாக இருக்குதுங்க. நம்பர் அப்படின்னு பார்த்தா 9 இருக்குதுங்க. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மஞ்சள் கலர் நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கல. அப்படிப்பட்ட உங்களுக்கு மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் சிரமங்கள் நீங்கி இன்றைக்கி அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும், கவலைப்பட வேண்டாங்க.
திருவாதிரை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் நீங்கள் புதுசாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுலேயும் சில விஷயங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக வந்து வெற்றியற்ற இலக்கை நோக்கி கண்டிப்பாக செல்வீங்க. கவலைப்படாதீங்க. திருவாதிரை பொறுத்த வரைக்கும், புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்குது. எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய எண்ணங்கள் நல்ல ஒரு உங்கள் திறமையினால் மேம்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இருக்குது. தொட்டதெல்லாம் வழங்க போதுங்க மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்வசத்துக்கு. நீங்கள் இன்றைக்கி மகா விஷ்ணுவை வழிபடுவது ரொம்ப சாலச்சிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வழிபாட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தால் அந்த குழப்பங்கள் நீங்கி புத்தி தெளிவிடக்கூடிய ஒரு காலகட்டத்தை விஷ்ணு கொடுப்பார். தெளிவான புதிய சிந்தனைகள் பிறந்து தொழில் வியாபாரம் அமோகமாக வளர்ச்சி அடையணும். அதே சமயத்தில் வேலையில் சுணக்கங்கள் நீங்கணும்னா விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டத்தில் ஃபன் அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்ச்சிகரமான ஆண்களை மிளிர போகிறீங்க. 10 பேர் பார்த்துட்டு அடடா இப்படி ஒரு அழகான ஆனால் பார்த்தே இல்லைன்னு நினைப்பாங்க பல பேர். ரொம்ப ஓவரான கற்பனை பண்ண வேண்டாங்க, ஓரளவுக்கு நினைப்பாங்க அப்படி. அதனாலே உங்களுக்கு ஒரு வசீகர கிங் அப்படின்னு ஒரு அன்பான ஒரு பட்டத்தை கொடுக்கலாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றா வீட்டுக்காரி விட்டுருவாங்களா, அவங்க தன்னுடைய புத்தினால் உங்களையும் குடும்பத்தையும் வேலைக்கு போகிற இடத்துலையும் அவங்க நிர்வாகத்தை சூப்பராக பண்ணுவாங்க. அதனாலேயே அவங்கள வந்து சூழ்நிலை கருதி அனுசரித்து போகட்டி அவங்க டாக்டிக்ஸ் குயின் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ரைட்டுங்களா? இப்பேற்பட்ட இந்த வசீகர கிங்கும் டாக்டிக்ஸ் குயினும் இந்த இணைஞ்சு குடும்பத்தை அமோகமாக வளர்த்தணும்னு சொல்லிட்டு நற்பவி உங்களுக்கு நல்லவை பழிக்கட்டும். போயிட்டு வரேங்க. கடகராசி என்பர்களே, எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம். தீபாவளி வேறு வந்துருச்சா, அதனால் புதுசாக வீட்டுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும், புதுசாக ஒரு பொருள் வாங்கி தரணும் அப்படின்னு இன்றைக்கி வியாபாரம் தொழில் வேலையை தாண்டி குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையுடன் கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் கடகராசினர்கள் இருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். காரியம் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். வெளியூரில் இருந்து அதில் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிற உங்கள் ஏதோ ஒரு வித படிச்சுட்டு பசங்க பிள்ளைங்க ஏதாவது சொந்தக்காரங்க அப்படி இருந்தாலும் சரி, அவங்க மூலிமா ஒரு எதிர்பாராத செய்தி ஒன்று சுப செய்திதான் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. எதிர்பார்த்த உதவியும் உங்களை தேடி வந்து கிடைக்க போகுது. அமோகம் பொருளாதார முன்னேற்றம் நல்லாயிருக்கு. அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய என்ன எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய, அதாவது ஒரு மகனாக ஒரு மூத்த தலைவனாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு வேண்டுகிறத செஞ்சு நல்லவர் எடுக்க போகிறீங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தின் மூலிமா, குடும்பத்தை சார்ந்த உறவுகள் மூலிமா ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கிடைக்குது. முதல் சொன்ன மாதிரி சுப செய்தியும். மொத்தத்தில் வண்டி வாங்க போகிறப்பட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனச்சரிவு ஏற்படக்கூடிய காலகட்டம் மத்தியான காலம் கொஞ்சம் இருக்குங்காட்டி அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா கடகராசினர்களே இந்த நாள் அமோகமாக கொண்டு போயிடலாங்க. அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தா கிழக்கு திசைங்க. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தா நம்பர் 7 வருதுங்க. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் ப்ளூ கலர். இப்படிப்பட்ட உங்களுக்கு புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான ஒரு சூப்பரான சப்போர்ட்டிங் டே அப்படின்னு சொல்லலாங்க. பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கேட்ட உதவி கேட்ட இடத்துல கிடைக்காட்டிக்குள்ள எதிர்பாராத உதவி வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும். அந்தளவுக்கு நல்ல ஒரு சூழல் சூப்பராக இருக்குதுங்க இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமையில். ஆயுளத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த உற்சாகம் மிகுந்த நாளுங்க உங்களுக்கு கம்பேர் டு அந்த 2 நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். இதோட மட்டுமா நிற்கிது உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி சிவன் அல்லது சிவ அம்சமான சந்திரன் இருக்கார்ல, சந்திரனோ சூரியனோ 2 பேரும் சேர்ந்து வழிபடுவது ரொம்ப நல்லது. பகலில் வெளிச்சம் தர்றது சூரியன், இரவில் வெளிச்சது சந்திரன். 2மே வணங்கினீங்கன்னா வாழ்க்கை பிரகாசமாக தானே இருக்குது. அப்படி வணங்க உங்களுக்கு மனசில் இருந்தது இறுக்கமான தன்மை நீங்கி எப்பவுமே வாழ்க்கையில் 24 hours பிரகாசமாகவே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை உயர்ந்து சோர்வு மறையக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஏற்பட்ட உங்களுக்கு யாருக்கிட்டையுமே அடடா கஷ்டப்படுறானே அப்படின்னு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதனாலே உங்களுக்கு கருணையின் அரசன் அப்படின்னு ஒரு சின்ன பட்டத்தை கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு அன்புக்காக ஒரு பாசத்துக்காக எதை வேணாலும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய நம்ம அம்மணிகளுக்கு ஒரு பாசத்தின் குயின், பாச குயின் அப்படின்னு ஒரு பண்ண கொடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் 2 பேரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். என்னதான் நமக்கு பவர் இருந்தாலும் நாலேஜ் இருந்தாலும் அடுத்தவங்க நமக்கு அடிமை இல்லை அப்படின்னு ஒரு தன்மையை நீங்கள் வளர்த்துக்கணும். மெயினாக உறவுகள், நல்ல உற்ற நண்பர்கள், வேலை செய்கிற இடத்துல தொழில் வியாபாரம் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வாடிக்கையாளர்கள், உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருப்பீங்களா வேலையாட்கள் எல்லாத்துட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனம்லாம் போகிறேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் அதனால் கொஞ்சம் பார்த்து போயிடுவாங்க. அதனால் கூட உங்களுக்கு விரைய செலவு அதிகமாகக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குது. செலவுக்கு மீறிய ஒரு விரைய செலவாகக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி கொஞ்சம் சூழ்நிலை முன்னப்படம் தான் இருக்குங்க. காரியத்துக்காக போனீங்கன்னா கொஞ்சம் பொறுமை காக்கணும்.
எவ்வளோ நேரம் இருக்கா வெயிட் பண்ணுற அப்படின்னு பொறுமை இழந்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டங்க. எல்லா விஷயத்துலேயும் பொறுமை நிதானம் ரொம்ப அவசியங்க. உங்களுக்கு இது என்னது நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது, திடீர்னு டல் ஆகிடுச்சு, நீங்களும் டல் ஆகிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் உங்களோட எண்ணங்கள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் மாறி மாறி தோழிகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் நெகட்டிவாக ரொம்ப உங்களை வைப்ரேஷனுக்குள்ளே கொண்டு வர போது அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி சில சமயம் பார்த்தீங்கன்னா சிலது கனவு கூட தோணும், வித்தியாசமான கனவு கூட தோணும். அப்பேற்பட்ட கனவுகளால் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. என்ன ஒரே நைட்டு ஃபுல்லாக ஒரே மனசில் ஒரு அலைச்சல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலைச்சல் உண்டாகக்கூடிய ஒரு எண்ணத்தில் நீங்கள் படுக்கங்காட்டி அது மாதிரி நெகட்டிவான வைப்ரேஷன் அதிகமாக தோணும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லாத்திட்டையும் விட்டு கொடுத்து போகணும்னு வச்சுக்கல. அப்படி விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாத்துலேயும் அதுக்கு வேலைக்கு போகிறவங்ககிட்ட வாக்குவாதங்கள், மேல் அதிகாரி உங்கள் சபார்டினேட்ஸ் எல்லாம் தேவையில்லாத பிரச்சனை பேசி வாக்குவாதங்கள் அதிகமாக இருப்போது. முதல்ல நீங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒரு சூழ்நிலையை கருதி அதை வந்து பேலன்ஸ் பண்ணி போனீங்கன்னா சிம்மம் வழக்கம் போலவே ஜம்முன்னு கொண்டு போயிடலாங்க. தெற்கு திசை உங்களுக்கு நல்ல திசையாக தெரியுதுங்க. நம்பர் 6 வந்துங்க அதிர்ஷ்ட நம்பராக தெரியுதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு க்ரீன் கலர் இஸ் மச் பெட்டர் தேன் அதர் கலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டிங் வந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி இன்பேலன்ஸான விஷயத்தை கூட நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டால் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லைன்னு வச்சுக்கலாம். புறத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக தோணும். இது செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் பிரச்சனையாமல் அப்படி பல விதமான குழப்பங்கள் வந்தால் கூட உங்களுக்கு பொறுமையாக நிதானமாக சிந்திச்சு அந்த குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்கு ட்ரை பண்ணுங்கள் பூரம் நட்சத்திரக்காரங்களே. உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிட்டு கொஞ்சம் நின்றால் நிம்மதி பறிபோகாதுன்னு வச்சுக்கலாம். சிம்மத்துக்கு அதோடு மட்டுமா நிறுத்த முடியும். நீங்கள் இன்றைக்கி சூரிய பகவானை மனசார காலில் நினைச்சு வழிபடுவது ரொம்ப நல்லது. சூரிய நமஸ்காரம் இஸ் மோர் பவர்ஃபுல் ஃபார் யூ. காரணம் என்னென்னா அப்படி மனசார கும்பிட உங்களுக்கு தன்னம்பிக்கை ஒரு உற்சாகம் உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும் உங்கள் லைஃப்பில். இன்றைக்கி சில காரியங்கள் இருந்த தடைகள் நீங்கி இன்றைக்கி வெற்றி அடைக்கணும்னா நீங்கள் சூரிய பகவானை மனசார கும்பிடுவது ரொம்ப நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது பண்ணாலும் சரி, ஐ ஆம் த ஹெட். சிங்கம்னா சும்மாவா, கஷ்டம் வந்தாலும் நான் தான் சார் ஹெட் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்காட்டியே உங்களுக்கு ஒரு தலைமைக்குண்டான ஒரு விருது, ஓகே, சுப்பீரியர் கிங் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கலாங்க. அந்த சுப்பீரியர் கிங்குக்கு ஏற்ற நம்ம வீட்டமணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு டாம்பிகமாக நாரதரியமில் சிம்மராசிக்காரோடைய ஒய்ஃபாக்கு அப்படின்னு கொஞ்சம் கர்வமாகவே இருப்பீங்க, ஓகே, கம்பீரமாக இருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு தமிழில் ஒரு கம்பீர குயின் அப்படின்னு ஒரு அவார்டை கொடுக்கலாம். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. கவலைகள் இருந்தாலும் தீந்துரும், டோன்ட் வரி. நல்லது பழிக்கட்டும், நட்பவி உங்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா? கன்னிராசி நேயர்களே, ஒரே இழுபறியாக இருக்குது சார். கேட்டா கோர்ட்டு அங்கே டென்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பல பிரச்சனை அலகழிக்கிறாங்க சார் அப்படின்னு நினச்ச உங்களுக்கு இன்றைக்கி தொடர்ந்து சில பிரச்சனைகளும் வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் மன உளைச்சல் உண்டாகக்கூடிய காலகட்டமே காலையிலேயே இருக்குது. ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குன்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் காலையில் என்னடா இன்னும் இழுக்குது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி இந்த கன்னிராசி நேயர்களுக்கு காலையில் இருக்குதுங்க. உடனே அப்படியே தான் இருக்குமா சார், இன்றைக்கி தேருமா தேராதான்னு நினச்சிங்கன்னா கடன் பிரச்சனைகள் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சமாக குறையும், வீட்டை ஆசுவாசப்படுத்திக்கலாங்க. திடீர் பயணம் மூலம் புதிய அனுபவம் போல தொழில் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து, வேலை சார்ந்து போகிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. மற்றபடி வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவீங்க, அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தை குட்டி எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவீங்க, நல்லதே நடக்கும், நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாங்க. விவேகமான செயல்பாடுகள் நீங்கள் செய்யங்காட்டி நல்ல ஒரு மாற்ற தகுந்த ஒரு நாளாக நீங்கள் மாற்றுவீங்க. மத்தியானத்துக்கு மேலே, மத்தியானம் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குது, மத்தியானத்துக்கு ஒரு வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். கோச்சார அமைப்பு அப்படி இருக்குது இந்த வெள்ளிக்கிழமையில். வியாபார தொழிலில் போட்டிகள் நிறைய இருந்தால், கடுமையான போட்டிகள் இருந்தால் கூட சமாளித்து வெற்றி என்ற இலக்கை நோக்கி வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாத்திட்டையுமே சக ஊழியர்களாகட்டும், வேலையாட்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனால் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராதுங்களா. மொத்தத்தில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் அமைதியாக இருந்து கண்காணித்து அது கடந்து போனால் இன்றைக்கி ஒரு நிறைவான ஒரு நாள் அப்படின்னே உங்களுக்கு சொல்லலாங்க. கன்னிராசினியர்களே, வடக்கு திசை அமோகமாக இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 3ங்க. ஆரஞ்சு கலர் மோர் பெட்டருங்க. உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்த அலைச்சல்கள் வந்து உங்களை அலகழிக்க வைக்கும். அதனால் தைரியம் கைவிட்டுறாதீங்க, நம்பிக்கை கைவிட்டுறாதீங்க. ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாத்த பற்றியும் ஒரு புரிதல் உண்டாகும், ஓகே, டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க எல்லாத்துக்கிட்டையும். சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். போயிட்டீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லைன்னு வச்சுக்கல. சரி சார் இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க. ஸ்ரீ ரங்கநாதரை மனசார வாங்க. இன்றைக்கி ரங்கநாதரை மனசார நீங்கள் ஸ்ரீரங்கம் போகணும்னு அவசியம் இல்லை, மனசார வீட்டிலேருந்தே வணங்கினீங்கன்னா அவர் ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கார். அப்படி வழிபாடு பண்ண இன்றைக்கி அவர் வந்து மனசில் இருந்து வந்த
ஒரு சின்ன குழப்பங்களுக்கு தெளிவு கொடுப்பார், சிந்தனையை மேம்படுத்தி கொடுப்பார், நிதி நிலைமையை காப்பாற்றி கொடுப்பார். இப்படி பல விஷயங்கள் பாசிட்டிவாக பண்ணி தருவாருங்க நம்ம ஸ்ரீ ரங்கநாதர். மனசார கும்பிடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சாமர்த்தியசாலி, சாதுர்த்திய புத்தி மிக்கவர் ஆண்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே உங்களுக்கு சாமர்த்திய கிங் அப்படின்னு ஒரு ஃபன் அவார்டை கொடுத்துட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் எது பண்ணாலும் சரி பொறுப்புணர்வு உணர்ந்து செயல்படுவீங்க. உங்களால் அனாவசியமான பேச்சுக்கள் வெளிவராது, தேவையற்ற செலவில் பண்ண விட மாட்டீங்க. பொறுப்பான மகாராணி அப்படிங்கிற ஒரு பேர் எடுப்பீங்க. அதனாலே உங்களுக்கு திருப்பி அதே கொடுக்கலாம், பொறுப்பான கிங் குயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃபன் அவார்டை கொடுத்துட்டு நல்லதே நடக்கும், கொள்ளப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நற்பவி உங்களுக்கு நல்லவை பலிக்கட்டும். துலாம் ராசினர்களே, இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பர்ஃபெக்ட்னஸ் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தான் சொல்லணும். திட்டமிட்ட ஒரு வேலையை, திட்டமிட்ட ஒரு வியாபாரம், திட்டமிட்ட தொழில் எப்படி பண்ணாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை, திட்டமிட்ட வாழ்க்கையை கூட நீங்கள் நிறைவாக முடிப்பீங்க. இன்றைக்கி பர்ஃபெக்ட் பர்சனாக முடிப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துடைய தேவைகளை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. சேமிப்பு தொடர்பான ஒரு சிந்தனை கூட உங்களுக்கு வலுப்பெறும். எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம், என்ன மெத்தடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கூட தோணும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் கவலைப்படாதீங்க, கட்டுக்குள்ளே வந்துருங்க, இன்னும் டோன்ட் வரீங்க, ரைட்டுங்களா? எல்லாத்துடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உறவுகள், நட்புகள் மட்டும் இல்லை, உங்களுக்கு வீட்டு பக்கத்து வீடு, அங்கே வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், போகிற யாரை பார்த்தாலும் சரி உங்களுக்கு ஒரு எகென்ஸ்டாக பண்ண மாட்டான்னு வச்சுக்கங்களேன். அப்பேற்பட்ட நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. எல்லாத்துலேயும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு லாபம் தரக்கூடிய அமோகமான நாளாக இருக்குது. அது வீட்டிலேருந்தே தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். கல்வி சார்ந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே இருப்பாங்க, உனக்கு தொந்தரவு இல்லைங்க. உத்தியோகத்தில் கூட உங்கள் மதிப்பு மரியாதை இன்றைக்கி நல்லா உயரக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குது. வெள்ளிக்கிழமையில் மனசளவில் நேற்றை விட இன்றைக்கி ஒரு புத்துணர்ச்சி பிறந்து இன்றைக்கி ஒரு சுகம் நிறைந்த ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான நாள் அப்படின்னே உங்களுக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு வடக்கு திசை ஒரு அமோகமாக இருக்குதுங்க. நம்பர் 9 இஸ் நல்ல ஒரு அதிர்ஷ்ட நம்பர்னு சொல்லலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லைட் எல்லோ கலர் இஸ் பெட்டர், ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்னதில்லை, சித்த நஸ்திரம் இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. மற்றவங்களுக்கு தேவையை அறிஞ்சு, அது குடும்பமாகட்டும், நண்பர்கள், உறவுகள் எப்படி இருந்தாலும் சரி, அவங்க தேவைகளை அறிஞ்சு அதை நிறைவேற்றுவதில் கூட உங்களுக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்குது. நல்ல ஒரு நாளுங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்காட்டி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. விசாகநஸ்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதுமையான ஒரு நாள், எனக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு நீங்களே உங்களை பற்றி ரீஅனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குது. அப்பேற்பட்ட இந்த துலாம் ராசி நேயரை பொறுத்த வரைக்கும் லட்சுமி தேவி அம்மையாரை நீங்கள் வழிபடுவது இன்றைக்கி சாலை சிறந்ததுங்க, சூப்பராக இருக்குங்க. லட்சுமி தேவி அம்மையாரை மனசார வழிபட உங்கள் நிதி நிலைமை மேம்படுங்க. இன்றைக்கி பொருளாதாரத்தில் சுணக்கங்கள் இருந்தால் கூட அது உங்கள் பற்றாக்குறை கூட நீங்கிற அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லாயிருக்கு. மகிழ்ச்சி அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சுணக்கங்கள் இருக்காதுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நம்ம ஆண்கள் சண்டை சச்சரவுக்கு போக மாட்டேங்க, வந்தால் கூட எதுக்கப்பா அப்படின்னு கொஞ்சம் கூல் டவுனாக டீல் பண்ணுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு ஒரு சமாதான கிங் அப்படின்னு ஒரு ஃபன்னவாட கொடுத்துட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த சமாதான கிங்குக்கு ஏற்ற ஒரு அன்பு குயின் அப்படின்னு ஒரு அன்பான ஒரு ஃபன்னவாட கொடுத்துட்டு போயிட்டு வரட்டுங்களா? நல்லதே நடக்கும், கொல்லப்படாதீங்க. நற்பவி உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. மூணுலேயுமே வேலை, தொழில், வியாபாரங்கள், குடும்பத்திலையும் எப்படித்தான். ஸோ உங்களை நீங்களே ரீஷெட்யூல்டு பண்ணி உங்களுடைய ஒரு பொறுப்பான ஆள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதில் நல்ல பேரும் ஒழிப்பீங்க, கவலைப்படாதீங்க. இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமை சொல்கிறேன். சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும், வண்டி வாகனத்தில் கூட இஷ்யூஸ் வரும், அல்லது தொழிலில் வியாபாரத்தில் சில சுணக்கங்கள் வரும், வேலையில் கொஞ்சம் இடர்பாடுகள் வரும். இப்படியெல்லாம் இருந்தாலும் நீங்கள் அதை சரி செஞ்சு நீங்கள் பரவாயில்லையே உங்கள் முயற்சியிலேயே சரி செஞ்சிட்டிங்களே அப்படின்னு நல்ல பாராட்டு பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்ல நிகர லாபம் கிடைக்கக்கூடிய அமோகமான நாளில் ஒன்றே ஒன்று உங்களுக்கு என்னென்னா பிடிவாதமான தன்மை இருக்குது. நான் சொன்னால் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிடிவாத போக்க மட்டும் கையில் குறைச்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாள் உங்கள் வசந்தான். நீங்கள் சொல்கிறத இந்த நாள் அப்படியே கேட்கும். பிடிவாத கொண்டு கொஞ்சம் மாற்றுவான்னு வச்சுக்கோங்களேன். சில பேர்த்துக்கு இடமாற்றங்கள், வேலை சார்ந்து கொஞ்சம் இடமாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அது நல்ல விஷயமாக தான் தெரியுது, ஒன்றும் தப்பு இல்லைங்க. மற்றபடி உயர் அதிகாரிகளின் ஆதரவு வேலைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சின்ன சின்ன இடர்பாடு வந்தாலும் அது நல்ல விஷயம் புரிஞ்சுக்குவீங்க. இப்போப்பட்ட உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திறமைகள் வெளிப்படுங்க. அதனால் லாபங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையை கையாளணும். பொறுமை இருந்தால் அந்த லாபம் கை நோக்கி வரும், இல்லைன்னா அந்த லாபங்கள் குறையக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி எல்லாமே உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்,
அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தொந்தரவு இல்லைங்க, உங்கள் கண்ட்ரோலுக்கு தான் இருக்குது. பசங்களுக்கு படிக்கிறது எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். முதல்ல இன்றைக்கி கொஞ்சம் பிடிவாத போக்க குறைச்சிட்டிங்கன்னா ஒரு நலம் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான நாளாக நீங்கள் கொண்டு போகலாங்க விருச்சிக ராசி நேயர்களே. உங்களை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு திசை நல்லா இருக்குதுங்க. அதிர்ஷ்ட நம்பர் 7 ஒன்று இருக்குதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கும் ஒரு லைட் ப்ளூ ஆர் ஒயிட் கலர் ரெண்டுமே உங்களுக்கு சூட்டபுளான ஒரு கலராக இருக்குது. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேற்றை விட பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த பொறுப்புகளை ஒழுங்கு செயல்பட்டிங்கன்னா காரிய வெற்றி அமோகமாக இருக்குதுங்க. அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாற்றங்கள் உருவாகக்கூடிய நாளாக இருந்தாலும் ஒரு சாதிக்க மிக்க ஒரு சாதனை மிக்க ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்குவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு தான் அந்த பிடிவாத போக்க மாற்றணும்னு வச்சுக்கலாம். அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டையை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே நிதானம் வேணும், அவசரப்படக்கூடாது. வண்டி வாகனத்தில் போகிறப்போ இந்த விசாக மனுஷன் கேட்டை 3 பேருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. அவ்வளோதானா சார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க. நீங்கள் நம்ம முருகனை வழிபடுவது உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முருகனை வழிபட உங்களுக்கு மனசில் இருந்த பயம் நீங்கும், தைரியம் பிறக்கும், வெற்றிக்குண்டான ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அமோகமாக ஜெயிப்பீங்க. முருகனை நம்பினார் கைவிடப்படுவாங்களா? படவே மாட்டாங்க. கஷ்டத்தை கொடுப்பார், ஆனால் இஷ்டமாக நம்புங்க, முருகனை கைவிட மாட்டாருங்க. ஏற்பட்ட உங்களுக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெற்றி கொஞ்சம் முயற்சி பண்ணால் ஈஸியாக கிடைக்கும். முயற்சி பண்ணுவீங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிங் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அவார்டை கொடுத்துட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களையாட்ட ஒரு பிரேவ், அதாவது துணிவு மிக்க ராணிகள் அப்படின்னு உங்களுக்கும் ஒரு போல்டாகவே பண்ணுவீங்க. எதையுமே நல்லதே நடக்கும். நற்பவி உங்களுக்கு போய்ட்டு விட்டுங்களா? சந்தோஷம். தனுசு ராசி என்பர்களே, குடும்பத்தின் தேவைகள் என்னென்னு நீங்கள் உணர்ந்து எப்பேற்பட்ட கஷ்டகாலத்திலையும் அதை பூர்த்தி செஞ்சுவீங்க. என்ன கஷ்டப்பட்டாலும் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற ஒரு தன்மை தலையாய ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக முன்னிருந்து செய்வீங்க குடும்பத்துக்காக. சின்ன சின்ன விஷயத்தை மறந்துடுறாங்க சார் அடிக்கடி அப்படின்னு நினச்சா அந்த மறதி பிரச்சனைகள் பல பேர் குறைஞ்சிரும். இன்றைக்கி தனுசு ராசி நேயரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. இன்றைக்கி பல பேர் உங்களை பற்றி இல்லாத பொருளாதமா வதந்தின்னு சொல்லுவாங்களே, அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. காது கொடுத்து கேட்காதீங்க, அதை பொருட்படுத்தவே படுத்தாதீங்க. அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்களை அசைச்சிக்கவே முடியாது. கேட்டிங்களா? புறம் சொல்லுவதை பற்றி நாம் எனக்கு திங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா சூப்பருங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பொறுமையாக கையாளணும். பொறுமையாக கையாண்டிங்கன்னா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனசோர்வு அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய காலகட்டத்தில் மனசோர்வு இல்லாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் விரிவாக்கம் பண்ணணும், அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு பார்ட்னர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறது மாதிரி நல்ல ஒரு ஆலோசனை பண்ணி முடிவீங்க. ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சில பேர்த்துக்கு சில பயணங்கள், ஒரு பக்கத்து பிரான்ச்சுக்கு போகிறது இல்லை வேறு ஏதாவது அது மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் அனுகூலமான அலைச்சலாக தான் இருக்குது. முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிந்திச்சிங்கன்னா ஒரு புகழ்மிக்க உற்சாகமிக்க நாளாக நீங்கள் மாற்றிக்கலாங்க தனுசு ராசி நேயர்களே. புரட்டாசி வெள்ளிக்கிழமை நல்லாவே இருக்குதுங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசைங்க. நம்பர் 4 நல்ல ஒரு நம்பராக இருக்குதுங்க. உங்களுக்கும் ஒரு ப்ரௌன் கலர் இல்லை கொஞ்சம் ஒயிட், இந்த ரெண்டுமே ஒரு நல்ல சூட்டபுள் கலராக இருக்குது. அப்புறப்பட்ட உங்களுக்கு மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இஷ்யூஸ் காலையில் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சு சாயந்தரம் அனுகூலமாக மாறிடும். கவலைப்படாதீங்க. போராட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கவனம் வேணும். கவனம் இல்லாமல் செஞ்சிங்கன்னா சிக்கலில் மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவாங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சின்ன பயணங்கள், சில பேருக்கு வெளியூர் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். அனுகூலமான பயணம் தான், தைரியமாக போயிட்டு வாங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்குறப்பங்க இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இருக்கார்ல, அவரை வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க. அப்படி வழிபாடு பண்ண மனசுக்குள்ளே உங்களுக்கு என்னென்னா ஒரு குழப்பங்கள் நீங்கும். அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். மற்ற சாமியோட குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கு அவரே உங்களுக்கு பெஸ்ட்டு வழிகாட்டின்னு வச்சுங்களேன் இன்றைக்கி. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு ஞானிக்கு உண்டான தன்மை இருக்குது. கம்னு இந்த கஷ்டத்துக்கு சாமியாராக போகலாமா, அல்லது நம்ம சொன்ன சொல் பழிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஞானத்தின் தன்மையை நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. அதனாலே உங்களுக்கு ஞானி கிங் அப்படின்னு ஒரு புதுமையான ஒரு அவார்டை கொடுத்துட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஞானியாகிற நீ ஞானி, என்னை விட்டு போட்டு போயிடுறிய நீயே அப்படின்னு உங்களுக்கு அதுக்கெல்லாம் விடமாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் தெளிவாக இருப்பாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு தெளிவு மிக்க ஒரு ராணி, தெளிவு குயின் அப்படின்னே சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. மகர ராசி என்பர்களே, சுற்று வட்டார சூழ்நிலை அறிஞ்சு நீங்கள் புரிஞ்சு தன்மையை உணர்ந்து நீங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து போவோம். இன்றைக்கி உங்களை பாதிக்காத விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு இல்லாமல் இருக்கிறது நல்லது.
சொல்லலாம். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருன்னு சொல்லுவாங்களே, அப்போ ஏற்பட்ட சூழ்நிலை மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி இருக்குதுங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் அனைவரும் எல்லாத்திட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிடிவாதமாக இருக்காதீங்க, ரைட்டா? அது உங்கள் தொழிலையும் பாதிக்கும், வியாபாரத்தையும் பாதிக்கும், வேலையில் கூட சுணக்கங்கள் உண்டாகும். அப்பேற்பட்ட தன்மையில் எல்லாத்தையும் அனுசரித்து போய்க்குங்க. சரி உடுப்பை பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க. மற்றபடி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். நினச்சதை விட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக எடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பர்சனல் மேட்டர் ஆகட்டும், பிஸ்னஸ், ஜாப் எது இருந்தாலும் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் 2 டைம் யோசனை பண்ணி நீங்கள் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. யாருக்கும் கேரண்டி வாரண்டி கொடுத்து ஜாமீன் போட்டு பண்ணிடாதீங்க. கடன் கொடுத்து கடன் வாங்குறது எதுவுமே வேண்டாங்க. இன்றைக்கி மகர ராசி நேயர்களே, மனசில் எதுனே தெரியாத ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குழப்பங்கள் வந்து ஆட்கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்குது. முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை ஒன்று உங்களுக்கு உருவாக போதுங்க முருகா. அதனால் ஒரு பிரச்சனையில் போய் இன்றைக்கி அவசரம் முடிவெடுத்து மாட்டிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுங்க. நான் தகுந்த ஆலோசனை பண்ணால் கூட முடிஞ்ச வரைக்கும் முடிவெடுக்காமல் அவர் இருக்கிறது நல்லது. புதிய தொழில் தொடங்குவதற்கும் இன்றைக்கி உகந்த நாள் இல்லைங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விவேகமாக செயல்பட வேண்டிய நாள். உங்களுடைய அறிவு கூர்மையை, புத்தி கூர்மையை யூஸ் பண்ண வேண்டிய நாள். யூஸ் பண்ணுங்கள். டெஸ்டிங் மோடில் தான் இந்த நாள் வச்சுருக்காங்க கடவுள் உங்களுக்கு. இப்பேற்பட்ட மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசைங்க. அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு தான் 5ங்க. உங்களுக்கு ஒரு கோல்டன் கலர் இஸ் மோர் பெட்டர் தேன் டு அதர் கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்திட்டையுமே அனுசரித்து தான் போகணும். சண்டை சச்சரவுக்கு போயிடக்கூடாது. வீண் விவாதங்கள் தவிர்க்கணுங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் நினச்சதை விட பொறுப்புகள் அதிகரிக்கும். பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் செயல்படணும் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறையாதுன்னு வச்சுக்கோங்க. அவிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மற்றதை விட கொஞ்சம் குழப்பமான நாளாக இருக்குது. முடிவெடுக்க முடியாது, சிந்தனை தெளிவில்லாத ஒரு நாளாக இருக்குங்காட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டத்தை அதிகமாக வச்சு கொஞ்சம் அமைதியாக பொறுமை காக்க வேண்டிய சூழ்நிலையில் அவிட்டம் இருக்கீங்க. இதே மகரத்தை பொறுத்த வரைக்குங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சனீஸ்வர பகவானை மனசார கும்பிடுவது நல்லது. முடிஞ்சால் ஒரு தீபம் போட்டு பண்ணுறது நல்லது. இல்லைன்னா மனசார சிம்பிளாக கும்பிடுங்க. சனீஸ்வரன் கும்பிட மனசில் இருந்த இறுக்கம், பயம் நீங்கி உங்களுக்கு தன்னம்பிக்கை உயரக்கூடிய வழிகாட்டியாக இருக்கிறது நம்ம சனீஸ்வரன். உங்களுக்கு சோர்வுகள் மறைஞ்சிருங்க. சுறுசுறுப்பு டல்லாக இருக்கிற மாதிரி தெரிவார், ஆனால் டக்குன்னு உங்களை தட்டி விட்டுருவார். சூப்பரான முன்னேற்றம் கிடைக்குங்க சனீஸ்வரனால். அப்பேற்பட்ட உங்களுக்கு நீங்கள் எதுக்குமே கடுமையாக போராட்டத்துக்கு பயப்படவே மாட்டீங்க. உழைப்புக்கு அஞ்ச மாட்டீங்க. அதனாலேயே உங்களுக்கு உழைப்பின் கிங்கு ஓகே அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே, கலகலப்புக்கு பஞ்சமில்லாத உங்கள் வீட்டில் அந்த காரணம் யாருன்னா உங்கள் வீட்டுக்காரிங்க, ஃப்யூச்சர் அம்மனிங். அதனாலேயே பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கலகலப்பின் ராணிகள் அப்படின்னு ஒரு ஃபன்னவோட தாராளமாக கொடுக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு திறமை வாய்ந்த ஒரு வாழ்க்கை அமையட்டும். ஓகே, சமயோசிதமாக செயல்பட்டு ஜெயிச்சிருவீங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிட்டு வரட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கும்பராசி நேயர்களே, இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமையில் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான, எப்பேற்பட்ட ஒரு கடினமான வேலைகளாகட்டும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை சாதாரணமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. மழை போல் பெரிய விஷயம் நினச்ச தூசு போல் தட்டி தூக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் உங்கள் முயற்சினால் எடுக்க போகிறீங்க கும்பராசி நேயர்களே. எப்பேற்பட்ட உங்களுக்கு உங்கள் சபார்டினேட்ஸ் எல்லாத்துட்டையுமே இருந்து நல்ல ஒத்துழைப்பு, ஒரு உறுதுணையான ஒரு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அது நண்பர் வழியாகட்டும், உறவுகள் வழி, வேலை செய்கிற இடத்துல சபார்டினேட்ஸ் எல்லாத்திட்டையும் இருந்து வாடிக்கையாளர்கள் எல்லாத்திட்டையுமே நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்குதுங்க. காசு போனால் கொஞ்சம் அதிக புழக்காட்டில் இருக்குங்காட்டி இன்றைக்கி தூம்னு செலவு பண்ணலான்னு நினப்பு வரும். பண்ணுவீங்க. குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் உங்களுக்கு தேவை உள்ள பொருட்களையும் வாங்கி தேவையில்லாத பொருட்களையும் செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி யோசனை பண்ணி பண்ணுங்கள். காசு இருக்குங்கிறதுக்காக அள்ளி வீசிடாதீங்க. கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். மற்றபடி வியாபாரத்தை கொஞ்சம் டீப்பாக பார்க்குறப்ப, தொழிலை பார்க்குறப்ப இன்றைக்கி புதிய அறிமுகம் கொஞ்சம் பல பேருக்கு கிடைக்க போகும். அது வாடிக்கையாளர் புதிய வேற இருக்கலாம். புதிய இடத்துல ஒரு தொழில் வியாபாரம் ஆரம்பிச்சிங்கன்னா அங்கேருந்து நல்ல வாடிக்கையாளர் கவர் பண்ணக்கூடிய பல யுக்திகளை கையாண்டு லாபங்கிற ஒரு ஸ்தானத்தை அமோகப்படுத்துவீங்க. காசுக்கு பஞ்சமில்லைன்னு வச்சுக்கங்களேன். அப்புறப்பட்ட கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்டிங் இருந்த ஒரு ஊதிய உயர்வு, ஒரு எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம் இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க. சுபகாரியங்கள் இருந்த சின்ன சின்ன தடைகள் இருந்திருந்தால் கூட இன்றைக்கி அது நிவர்த்தி பெற்றும். அந்த தடைகளில் எங்கே வச்சுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட நல்ல நாளில் உங்களுக்கு இன்றைக்கி ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கும். வரப்போ ஒரு கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு தன்மை அதிகரிக்கும் கும்பராசி நேயர்களே. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட திசை அப்படின்னா கிழக்கு திசைங்க.
அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தா நம்பர் 7ங்க. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு கோல்டன் கலர் போடலாம், அது சார்ந்த மஞ்சள் கலர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மங்களகரமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்புறமேட்டு உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாத்துடைய ஒத்துழைப்பும் அமோகமாக கிடைக்கும். யாருமே முகம் தெரியாத ஆட்கள் கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்ல நாளாக இருக்குதுங்க. சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் தொழில் வியாபாரத்தில் சுணக்கம் இருந்தால் சுணக்கங்கள் நீங்கி சில அறிமுகத்தினால ஒரு புதிய மாற்றம் கிடைக்கும். அந்த அறிமுகங்கிறது ஒரு தொழில் பார்ட்னராக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ்க்கு உண்டான டேட்டை சொல்லி கொடுக்கக்கூடிய மூதாதையரவங்க அது சார்ந்து இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு புதிய அறிமுகம் கிடைச்சதுனாட்டி சந்தோஷமாக இருப்பீங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் சின்ன தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தடைகளை பற்றி கவலைப்படாதீங்க. கொஞ்சம் உற்சாகமாக கொஞ்சம் தன்னம்பிக்கை விடாமல் இருந்தீங்கன்னா தடைகளில் தூசமாக தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாங்க புரட்டாதியை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட இந்த கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறப்பங்க நீங்கள் சிவபெருமானை வழிபடுறது உங்களுக்கு சூப்பரான நாளாக நீங்கள் மாற்றிக்கொடுங்க. சிவபெருமானை வழிபட மனசில் இருந்து வந்த இறுக்கங்கள் குறைஞ்சு தன்னம்பிக்கை உயரக்கூடிய சோர்வு மறையக்கூடிய அமோகமான நாளாக மாற்றிடுவீங்க. ரைட்டுங்களா? ஒரு விஷயத்தை எடுத்தால் அது செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு லட்சியமாக இருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு லட்சிய கிங் அப்படின்னு ஒரு அவார்டை கொடுத்துட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தன்னம்பிக்கை உங்களுக்கு ஊக்குவிப்பாங்க. உங்களால் முடியுங்க, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்கள மோட்டிவேட்டட் குயின் அப்படின்னு ஒரு அவார்டையும் கொடுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு அருமையான தம்பதியாக இருக்க போகிறீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதே நடக்கும். நற்பவி உங்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா? மீனராசி என்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் சாமர்த்தியமாக செயல்பட்டு உங்கள் சிந்தனையை ஒருமுகத்தன்மையோடு பயன்படுத்தி நினைச்சதை முடிக்கக்கூடிய நினைத்ததை முடிப்பவன் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க. அம்மனும் சரி ஐயனும் சரி. அப்படிப்பட்ட மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி 31 காசு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. தன புலக்காட்டம் நல்லாவே இருக்குது. ஓகே, குறைஞ்சபட்சம் பர்சனல் 500 எல்லாம் வெளியே போக மாட்டேங்க. அப்படிப்பட்ட தன்மை நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருமா வராதா பயமாக இருக்குதே அப்படின்னு நினச்சிருந்த உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, சுப செய்தி ஓகே அப்படிங்கிற மாதிரி வரும். திருமண நிகழ்ச்சியாக இருக்கலாம், வீட்டு சார்ந்த ஒரு குடும்ப நிகழ்ச்சி நல்லாவே நடக்கும்னு வச்சுக்கலாம். நல்ல நாளில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். உங்களை தேடி சின்ன சின்ன ஹெல்ப்புக்கு வந்தாங்கன்னா தாராளமாக முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவீங்க. அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு நல்லாவே இருக்குது. அவங்கள பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம காசு சம்பாதிக்க முடியும் நம்பிக்கை வச்சு தன்மையாக பேசுவீங்க, அன்பாக பேசுவீங்க. நீங்கள் அதனால் சப்போர்ட்டாக இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு முன்னுரிமை நேரத்தோடு நீ கிடைக்க போகுது. உங்களை கேட்காம சில விஷயங்கள் பண்ணவே மாட்டாங்க. அந்தளவுக்கு சின்ன சின்ன பொறுப்புகள் கூட உங்களை தேடி வந்து கிடைக்கக்கூடிய அந்த மீனராசி நேரில் பொறுத்த வரைக்குங்க மனசளவில் இருந்து வந்த சின்ன சின்ன கவலைகள் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அப்படிங்கிற பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்குங்க மீனராசி நேர்களே. மொத்தத்தில் இன்றைக்கி பொறுமையுடன் நீங்கள் கொஞ்சம் கையாண்டா மகிழ்ச்சி உங்களை விட்டு போகவே போகாது. சூப்பரான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாங்க மீனராசி நேர்களே. அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நார்த் டைரக்ஷன் இருக்குதுங்க. அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்த்தா நம்பர் 9 இருக்குதுங்க. அதாச்சும் வந்து அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா லைட் ரெட் கலர் மாதிரி, ஆரஞ்சு ரெட்டு இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி அப்படிங்கிற பார்க்குறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேஷன் அதிகமாகும், சேமிப்புத்தன்மை அதிகரிக்கும், தொழிலில் லாபம் நல்லாவே இருக்குதுங்க இந்த வெள்ளிக்கிழமையில் புரட்டாதிக்கு. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். யாருக்கிட்டையுமே நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு சுபகாரியம் ஒன்று, நல்ல செய்தி ஒன்று தேடி வரப்போகுதுங்க. குழப்படாதீங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல கவலைகள் மனசுக்குள்ளே இருந்தாலும் அந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக சிறப்பு மிக்க நாளாக நீங்கள் மாற்றிடுவீங்க. இப்போ ஏற்பட்ட மீன ராசிக்குங்க லார்டு விஷ்ணுவை நீங்கள், அதாவது மகா விஷ்ணு இருக்கார்ல, விஷ்ணுவை பெருமாள் தான் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இப்படி லார்டு விஷ்ணுவை நீங்கள் மனசார வழிபட ஸ்ட்ராங்காக நினைக்க உங்களுக்கு தடைகள், இது சின்ன சின்ன தொந்தரவுகள், பொறாமை எண்ணங்கள் பண்ணுறாங்களே அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு வராது. அவங்ககிட்ட காப்பாற்றி உங்களை ஒரு நல்வழிப்படுத்தி நல்ல சிந்தனை வயப்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கார். செல்வ செலவி சேர்த்து கொடுப்பாருங்க. யாருங்க? மகாவிஷ்ணு. மனசார நம்பி பண்ணுங்க. என்ன பண்ணாலும் சரி, ஆன்மீகம் தான் சார் சிறந்த வழி, ரொம்ப சிரமமாக இருக்குது சார் அப்படின்னு ஆன்மீகத்தை பற்றி ஒரு நாட்டம் அதிகரிக்குங்க இன்றைக்கி இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும். அதனாலேயே உங்களுக்கு ஒரு ஆன்மீக கிங்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிலைமை அப்படின்னு வச்சுக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன பண்ணாலும் சரி சார், நான் வாழ்க்கை நினச்சதை விட அமோகமாக இருக்குதுன்னு நட்சத்திரத்தில் இருக்கோ இல்லையோ ஒரு கற்பனையான ஒரு கனவு, ஒரு அமோகமாக இருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு ட்ரீமர் குயின் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அவார்டை கொடுக்கலாம். முதல்ல சந்தோஷமாக இருங்க. கஷ்டத்தை பெரிய சிரமமாக நினைக்காதீங்க. கடந்து போனால் தான் ஜெயிக்க முடியும். நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. நல்லது வளைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. போய்ட்டு விட்டுங்களா? சந்தோஷம். அன்பார்ந்த நம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்ட்ரெங்க் பண்ணி ஒரு கலவையை கலந்து ஒரு ராசி பலன் சொல்லியிருக்கேன்.
இப்படி சொல்லலாமா இல்லை டீப்பாக வேணுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை பொறுத்தா நான் எனக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும்னு வச்சுக்கங்களேன். நல்லது உழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. நாளைக்கு சந்திப்போம். போய்ட்டு வரட்டுங்களா? ஹாப்பிங்க.